ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கிச்சன் வெக்காபுலரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மின்விசிறி, மின்விசிறி. எலக்ட்ரிக் ஃபேன், எலக்ட்ரிக் ஃபேன். உணவு செயலி, உணவு செயலி. ஃபுட் ப்ராசஸர், ஃபுட் ப்ராசஸர். அதாவது நம்ம டிவியில் ஆட்ஸ் கூட வரும் இல்லையா, அந்த பிரீத்தியை கூட எடுத்துக்கோங்க. அரைக்கும், கலக்கும், கிரேட் பண்ணும், சாப் பண்ணுன்னு நிறையா சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த உணவு செயலி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஃபுட் ப்ராசஸர், ஃபுட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோல், கத்திரிக்கோல். சிசர், சிசர். கோப்பை, கோப்பை. கப், கப். கோப்பை வைக்கும் சிறு தட்டு. நம்ம கப்போடு சேர்த்து ஒரு தட்டு இருக்கும் இல்லையா, நம்ம காஃபி குடிக்கும்போது ஒரு தடவை சிப் பண்ணிவிட்டு அந்த தட்டில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து ஒரு தடவை சிப் பண்ணுவோம்ல. ஸோ அந்த காஃபி வைக்கிற அந்த சின்ன தட்டோட பேர் வந்து சாசர், சாசர். துடைப்பம், துடைப்பம். ப்ரூம், ப்ரூம். வீடு துடைக்கும் துடைப்பான். நம்ம வீடு வந்து நல்லா தண்ணி வச்சு நம்ம துடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் மாப், மாப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் கூடை, கூடை. பேஸ்கெட், பேஸ்கெட். குழாய், குழாய். டேப், டேப். அளவிடும் கரண்டி, அளவிடும் கரண்டி. மெஷரிங் ஸ்பூன்ஸ், மெஷரிங் ஸ்பூன்ஸ். நம்ம குக் பண்ணும்போது அந்த சர்க்கரைக்குன்னு ஒரு ஸ்பூன் இருக்கும், காஃபிக்குன்னு ஒரு ஸ்பூன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த அளவிடும் கரண்டிக்கு வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இடுக்கி, இடுக்கி. நம்ம அப்பளம் பொரிக்கிறதுக்கு கூட அந்த இடுக்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து டாங்ஸ், டாங்ஸ். புனல், புனல். ஃபனல், ஃபனல். ஜல்லடை, ஜல்லடை. நம்ம பேக் பண்ணும்போது அந்த மாவெல்லாம் அந்த ஜல்லடையில் போட்டு நல்லா இந்த மாதிரி சலிப்போம் இல்லையா, ஸோ அந்த ஜல்லடைக்கு இங்கிலீஷில் வந்து சேவ், சேவ். காஃபி ஃபில்டர் ரெடி பண்ணுற மிஷின், காஃபி ஃபில்டர் வந்து ரெடி பண்ணுற மிஷின். ஸோ அதை வந்து காஃபி மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, காஃபி மேக்கர். அடுப்பு, அடுப்பு. ஸ்டவ், ஸ்டவ். குளிர்சாதன பெட்டி, குளிர்சாதன பெட்டி. ரெஃப்ரிஜரேட்டர், ரெஃப்ரிஜரேட்டர் அப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் அப்படின்னும் சொல்லலாம். தட்டுக்களை அடுக்கி வைக்கும் பொருள். பிளேட் ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளேட் ரேக். பாத்திரம் கழுவும் சோப் தூள், பாத்திரம் கழுவும் சோப் தூள். டிஷ்வாஷர்லாம் போட்டால் அந்த சோப் பவுடர் போடுவாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட், டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட். முட்டை வேக வைக்கும் எந்திரம், அதுக்கு வந்து எக் பாய்லர், எக் பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. உறைய வைக்கும் இடம், உறைய வைக்கும் இடம். அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து சில ஃப்ரிட்ஜில் வந்து கீழே இருக்கும், சில ஃப்ரிட்ஜில் வந்து மேலே இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீசர், ஃப்ரீசர் அதுக்கு வந்து தான் உறைய வைக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீசர். பாத்திரம், பாத்திரம். வெசல், வெசல், வெசல். கதவு, கதவு. டோர், டோர். ஜன்னல், ஜன்னல். விண்டோ, விண்டோ. நாற்காலி, நாற்காலி. சேர், சேர். மேஜை, மேஜை. டேபிள், டேபிள். விளக்கு, விளக்கு. லேம்ப், லேம்ப். கதவு கைப்பிடி, கதவு கைப்பிடி. அதுக்கு வந்து டோர் ஹேண்டில், டோர் ஹேண்டில். மசாலா டப்பா, ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ். அதாவது அந்த மசாலா டப்பா, இந்த உப்பு மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிற அந்த டப்பாவோட பேர் வந்து ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து வெண்ணெய் எடுத்து வைக்கும் பாத்திரம். பட்டர் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குன்னு ஒரு டிஷ் இருக்கும், ஸோ அதுக்கு வந்து பட்டர் டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டர் டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமையல் செய்யும் பாத்திரம்,
சமையல் செய்யும் பாத்திரம், அதாவது ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கர் வந்து அது ஒரு சமைக்கிற பாத்திரம். நல்லா ப்ரெஷர் வச்சு சமையல் செய்கிற ஒரு பாத்திரம். அதுக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், சேர்க்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஆட். ஆட் அப்படின்னா இது கூட அது சேரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆட் அப்படின்னா சேர்க்கிறது. கலக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு கலக்கிறதுக்கு வந்து மிக்ஸ். மிக்ஸ். அதே மாதிரி மாவு அரைக்கிற மிஷின். மாவு அரைக்கிற மிஷின் அதுக்கு வந்து கிரைண்டர். கிரைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசைதல். பிசைதல். நீட். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைறோம்ல, பிசைதல் அதுக்கு வந்து நீட். அடிக்கிறது, நல்லா பீட் பண்றது. நம்ம முட்டையெல்லாம் நல்லா நல்லா அடிச்சு நல்லா பீட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த அடிக்கிறதுக்கு வந்து பீட். பீட். எண்ணெயில் நன்கு முக்கி பொரிக்கிறது. எண்ணெயில வந்து நல்லா முக்கி பொரிக்கிறது. அதுக்கு வந்து டீப் ஃப்ரை. டீப் ஃப்ரை. குறைவான எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு பேர் வந்து ஷாலோ ஃப்ரை. ஷாலோ ஃப்ரை. வதக்குறது. வதக்குறது அதுக்கு வந்து சோட்டே. சோட்டே. ஊற வைக்கிறது. ஊற வைக்கிறது அதுக்கு வந்து சோக். சோக். சமையல் பாத்திரங்கள். சமையல் பாத்திரங்கள். குக்வேர். குக்வேர். மேஜை பாத்திரங்கள். மேஜை பாத்திரங்கள், அதாவது நம்ம டேபிள்ல வைக்கிறதுக்குன்னு சில பாத்திரம் நம்ம வாங்குவோம் இல்லையா, டைனிங் டேபிள்ல. ஸோ அதுக்கு வந்து டேபிள் வேர். டேபிள் வேர். அரிசி கரண்டி. அரிசி கரண்டி அதுக்கு வந்து ரைஸ் ஸ்பூன். ரைஸ் ஸ்பூன். குழம்பு கரண்டி. குழம்பு கரண்டி அதுக்கு வந்து கர்ரி ஸ்பூன். கர்ரி ஸ்பூன். சூப் கரண்டி. சூப் கரண்டி. சூப் ஸ்பூன். சூப் ஸ்பூன். இடுக்கி. இடுக்கி. பின்சர்ஸ். பின்சர்ஸ். சமைக்கிற சாப்பாட்டை வந்து நல்லா சூடாக வைக்கிறதுக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுற அந்த பொருளோட பேர் ஹாட் பாட். ஹாட் பாட். அப்புறம் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை பிழியும் இல்லையா, அந்த பிழியை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து லெமன் ஸ்குவீசர். லெமன் ஸ்குவீசர். லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து லெமன் ஸ்குவீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.